எல்லாரும் கண்களையும் மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, இசப்பாமை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அந்த புதிய நாளை ஆண்டவரே நீங்கள் வாழ்க்கையில் கொடுத்துருக்கீங்க, நன்றி இசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே இந்த வேலையும் கூட உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க ஆண்டவரே நீங்கள் கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் இசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் சுவாமி, உடைய கரங்களில் ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா, எங்களை வழி நடத்துங்க சுவாமி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். முதல் பாடலாக நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். உம் காருண்யத்தை நீ போற்ற வந்தோம் என்று எல்லாரும் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீர் என்று கரங்களை தட்டி பாடுவோம். காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர் என்று நம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். அவர் நம்முடைய வாழ்க்கையில நெருக்கமான சூழ்நிலையில கூட ஆண்டவருடைய கரத்தை பிடித்து நடத்துகிறவராக இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி நாம் உணர்ந்து நாம் பாடுவோம். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர்.
கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே என்று கரங்களை தட்டி நாம் பாடுவோம். வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. அல்லேலூயா. அடுத்த பாடலாக மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் சுவையாக்குவார் என்று கரங்களை தட்டி நாம் பாடுவோம். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார்.
தெரிந்து கொண்டாரே. முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தால் ஜெயம் பெறுவோமே. இயேசுவின் நாமத்தால் ஜெயம் பெறுவோமே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன் உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். வெண்கல கதவையெல்லாம் உடைத்திடுவாரே. இரும்பு தாழ்பால்களை அவர் முறிக்கிறவராக இருக்கிறான். கரங்களை தட்டி பாடுவோம். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன் உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன் உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். வெண்கல கதவு எல்லாம் உடைத்திடுவாரே. வெண்கல கதவு எல்லாம் உடைத்திடுவாரே. இரும்பு தாழ்பாலை முறித்திடுவாரே. இரும்பு தாழ்பாலை முறித்திடுவாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. வில்லை உடைத்திடுவார். ஈட்டியை முறித்திடுவார். வில்லை உடைத்திடுவார். ஈட்டியை முறித்திடுவார். ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே. ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே திகையாதே. கலங்காதே திகையாதே. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நிச்சயமாகவே முடிவு
அன்பின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். ஆமென். ஆண்டவர் நம்மள மலைகள் எல்லாம் வழிகளாக்குகிற தெய்வம் ஏசப்பா. நம்ம தடைகளை உடைக்கிற தெய்வம். கொஞ்ச நேரம் அவர் ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. நீங்க ஏசப்பா இரும்பு தாழ்பால்களை முறிக்கிறவர், தடைகளை உடைக்கிறவர் ஏசப்பா. ஏசப்பா எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற தெய்வமே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரை நாங்கள் ஏறெடுக்கிற துதிகளின் மத்தியிலே நீர் ஏசப்பா, ஏசப்பா நீர் பிரியப்படுகிற தெய்வமா இருக்கீங்களே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொஞ்ச நேரம் அவரை ஸ்தோத்திரிங்க, ஆராதிங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே ஏசப்பா உமக்கு நன்றி. நீர் நல்லவர் ஏசப்பா, நீர் வல்லவர், நீர் எங்களுக்கு போதுமானவர். ஆவியானவரே, ஆவியானவரே ஏசப்பா எங்களோடு ஏசப்பா நீர் ஏசப்பா இருக்கிறவரே. ஆமென். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. எங்கள் தலைகளை உயர்த்துகிறவர் ஏசப்பா. என் சத்துருக்களுக்கு முன்பாக ஏசப்பா நீர் ஏசப்பா என் தலையை உயர்த்துகிற தெய்வமே ஏசப்பா. எத்தனையோ ஏசப்பா ஆமான்கள் சவுல்கள் எழுந்தாலும் எங்களுக்காக நீர் யுத்தங்களை செய்து ஏசப்பா ஜெயக்குடி ஏற்றுகிற தெய்வமே ஏசப்பா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஏசப்பா. சர்வ வல்லவரே உமக்கு நன்றி ஏசப்பா. உம் அன்பு எவ்வளவு பெரியது ராஜா ஏசப்பா. ஒன்றுக்கும் உதவாத எங்களை ஏசப்பா இவ்வளவு கனமான ஊழியத்திற்கு என்று அழைத்து ஏசப்பா எங்களை அபிஷேகித்து ஏசப்பா இவ்வளவா எங்களை நடத்தி வந்த தெய்வமே உமக்கு நன்றி ஏசப்பா. நன்றி ஏசப்பா. ஏசப்பா உமக்கு நன்றி ஏசப்பா. எல்லாரும் ஒதுக்கி வைச்சாங்க ராஜா, எல்லாரும் ஏசப்பா ஒன்றுக்கும் உதவாதவர் என்று சொன்னதை ஏசப்பா நீங்க ஏசப்பா. ஏசப்பா மூளைக்கு தலைக்கெல்லாம் எங்களை மாற்றி அழகு பார்க்கிறவரே உமக்கு நன்றி ராஜா. நன்றி, நன்றி, நன்றி ஏசப்பா. சர்வ வல்லவரே உமக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா சாகாமை படைத்தவரே, அண்ட சராசங்களை படைத்து ஏசப்பா அகிலத்தை ஆள்கிற தெய்வமே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தெய்வமே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஏசப்பா. ஏசப்பா உமக்கு நன்றி ஏசப்பா. எங்களுக்காக சிலுவையில பலியான தெய்வமே உமக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா உம் அன்பை எப்படி பாடுவோன்னு எங்களுக்கு தெரியல ராஜா ஏசப்பா. உண்மை ஏசப்பா எப்படி போற்ற ஏசப்பா. நீர் எத்தனை 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 நன்மைகள் ஏசப்பா நாங்கள் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம் ராஜா ஏசப்பா. எத்தனையோ நன்மைகள் எங்களோட வாழ்க்கையில செஞ்சிருக்கீங்களே, அதற்காக உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா, ஏசப்பா உமக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா எங்களோட இக்கட்டுகள் எங்களுக்கு உதவி செய்கிற தெய்வமே ஏசப்பா உமக்கு நன்றி ஏசப்பா. உமக்கு நன்றி, நன்றி ராஜா. நன்றி, நன்றி, நன்றி ஏசப்பா. உமோடு ஏசப்பா உறவாடுகிற நேரத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களே ஏசப்பா. நேற்று இருந்தவங்க எத்தனையோ பேர் இன்று இல்ல ராஜா, ஆனாலும் பாட துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு ஒரு ஏசப்பா ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்கீங்களே, அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. இன்னும் உமோட அதிகமா அதிகமா இடத்துல அன்பு செலுத்த எங்களை ஏசப்பா ஒவ்வொரு நாளும் தகுதிப்படுத்துங்க. இன்னும் எங்களுக்குள்ள இருக்க எல்லா மாம்ச சிந்தனைகளை எடுத்து போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் உண்மை ஏசப்பா உண்மையும் உத்தமமா ஏசப்பா நீர் எப்படி சிலுவையில் மரண பரியந்தம் எங்கள் இடத்துல அன்பு செலுத்தினீங்களே, அதுபோல ஏசப்பா இடத்துல நாங்கள் அன்பு செலுத்த ஏசப்பா எங்களை கொஞ்சத்துல இருந்த உண்மையா ஏசப்பா இன்னும் நாங்கள் இன்னும் கொஞ்சத்துல ஏசப்பா உண்மையா இருக்கோம். இன்னும் அதிகமா இடத்துல உண்மையா இருக்க எங்களை தகுதிப்படுத்துங்க ஏசப்பா. உம்முடைய அன்பு எங்களுக்குள்ள ஊற்றி விடுங்க ஆவியானவரே. ஆவியானவரே என்னுயிரான இயேசு என்னுயிரோடு கலந்தீர், என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன், என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். ஏசப்பா என் உயிரோடு கலந்தவங்களே, என்னுயிரான இயேசு என்னுயிரோடு கலந்தீர், என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன், என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன், என்னுயிரான உயிரான உயிரான இயேசு என்னுயிரான உயிரான உயிரான இயேசு என்னுயிரான இயேசு என்னுயிரோடு கலந்தீர், என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன், என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன்.
துதிப்பே, என் உயிரே நான் உம்மை துதிப்பே. உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆமென். இயேசப்பா எங்கள் உயிராய் இயேசப்பா எங்களோடு கலந்தவரே, இயேசப்பா இன்னும் 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 அதிகமாக உம்மிடத்தில் அன்பு கூற எங்களை ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுத்துங்க. இயேசப்பா நீரே ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் நின்றவனமாக ஒரு ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிப்போம். வருகிற ஆகஸ்ட் 15 வாலிபர் முகாமுக்காக நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் ஆண்டுடைய சமூகத்துக்கு நேராக நாம் எல்லாரும் ஜெபிப்போமா. ஆண்டவரேமே நாங்கள் துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்பாமே நாங்கள் நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோமே துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் நீங்கள் சொன்னீங்களேப்பா. ஆண்டவரே அதிகாலையில் உம்மை தேடுகிறவன் கண்டடைவான்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். அந்த நாளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரின் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆகஸ்ட் 15 ஆண்டவரே வாலிபர் முகாமுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் எல்லோரும் ஆண்டவரே அப்பா ஒருமனப்பட்டவர்களாக உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே வருகிற நாட்கள் ஆண்டவரே அப்பா அந்த மீட்டிங் ஆண்டவரே என் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே அப்பா திரளான வாலிபர்களை ஆண்டவரை கொள்ளை பொருளாக நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஆண்டவரே நீர் ஆத்துமாக்களை ஆண்டவரே நீர் அழைத்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்கள் தேசத்தில் அழிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே வாலிபர்களையும் பாவத்திற்கும் சாபத்திற்கும் அடிமைப்பட்டு கொண்டு இருக்கிற ஆண்டவரே எங்களுடைய வாலிபர்களை ஆண்டவரே அப்பா நீர் அழைத்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அங்கே வருகிற ஒவ்வொரு வாலிபர்களும் இயேசப்பா ஆண்டவரே அப்பா விடுதலை பெற்றவர்களாக ஆண்டவரே அநேகரை விடுவிக்கிறவர்களாக மாறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டவர்களாக ஆண்டவரே அபிஷேகத்தினால் ஆண்டவரே அப்பா நீர் நிரப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவருடைய வல்லமையுள்ள கருத்திற்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் ஐப்பா. ஆண்டவரை கர்த்தருடைய கரம் குறுகி இருக்கிறதோ நீங்கள் சொல்லியிருக்கீங்களே. ஆண்டவருடைய கரத்தினால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. அப்போ உடைய கரத்தினால் எல்லாம் ஆகும் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆண்டவருடைய கரத்தினால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. அப்பா எங்களால் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உம்முடைய கரத்தினால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. நீர் கர்த்தாவே அப்பா நீர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. பலன் உள்ளவனுக்கு ஆகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே எங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இப்படி வல்லமையுள்ள கரங்களுக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த செய்தியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும், நிகழ்ச்சியில் பங்கு வருகிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஏசப்பா உயிரோட தான் இருக்கிறார். அல்லேலூயா. 27 வருஷம் முடிஞ்சு 28வது வருஷமா அந்த ஏசப்பாவோடு நடக்கிறேங்க. தோல்விகள் வந்தது உண்மைதான், கஷ்டங்கள் வந்தது, குறைச்சல்கள் வந்தது, அவமானங்கள் வந்தது, நிந்தைகள் வந்தது உண்மைதான், பரிசுத்தத்திலிருந்து விழுகிற நிலைமைகள் வந்தது உண்மைதான். ஆனா ஏசப்பா கைவிடலைங்க. ஏசப்பா இடத்துல போய் ஒவ்வொரு காரியத்திற்கும் நம்ம ஜெபிக்கும் போது
என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர் என் கரத்தை பிடித்து என்னை தூக்கி விட்டார். ஹல்லேலூயா. சில பேர்கள் எனக்கு என்னோடு கூட தொடர்பு கொண்டு கடினமாக வார்த்தையினாலே என்னை திட்டவர்கள் உண்டு. நான் சொல்வேன், ஏன் என்னை திட்டுகிறீர்கள்? உங்களிடத்தில் இப்படிப்பட்ட குறைவுகள் இருக்கிறதே, இப்படி உங்களை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டோம், உண்மைதானா? நான் சொல்லுவேன், ஆம் உண்மைதான். நான் அந்த ஆரம்ப காலகட்டங்களில் சில குறைவுகள் இருந்தது, தள்ளாட்டம் இருந்தது, குந்தி குந்தி நடந்தது உண்மைதான். அதெல்லாம் கீமுங்க. ஹல்லேலூயா. கீமுனா என்ன? இயேசு கிறிஸ்து என் உள்ளத்திலே பிறப்பதற்கு முன்பாக, என்னை கேட்டா கிறிஸ்தவனா, கிறிஸ்தவனா, கிறிஸ்தவனா இருந்ததுக்கு முன்பாக. ஆனால் இப்பொழுது அதை நான் ஆண்டவரிடத்திலே அறிக்கையிட்டேன். ஆண்டவர் என்னை மன்னித்தார், அவர் பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொண்டார், என்னை அபிஷேகித்தார், வரங்களை கொடுத்தார், வல்லமைகளை கொடுத்தார். இப்பொழுது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு என்னை பயன்படுத்துகிறார். அன்பு சகோதரனே, நீங்க என்கிட்ட நீங்க ஃபோன் போட்டதுனால உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னைய குறைய சொல்லி 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 நீங்க நரகத்துக்கு போயிடாதீங்க. எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அது ஒரு காலகட்டம். நல்லா சொல்றேன். நீங்க யாராவது ஒருத்தரை குறித்து அவர் இப்படி செஞ்சுட்டார், அப்படி செஞ்சார், அந்த ஊழியர் இப்படி பாவம் செஞ்சுட்டான்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டு அதை மற்றவங்ககிட்ட போய் சொல்லி தொலையாதீங்க. நீங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அவங்க அந்த பாவத்தை செஞ்சிருப்பது உண்மையா இருக்கலாம். அடுத்து ஒரு நாள் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரிடத்துல போய் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி அழுது ஜெபித்திருப்பார்கள், உபவாசித்து ஜெபித்திருப்பார்கள். ஆண்டவர் என்ன செய்வார் உங்களுக்கு தெரியாதா? ஆண்டவர் உங்க பாவத்தெல்லாம் மன்னிச்சிருப்பாருங்க. பரவாயில்ல, நான் என் பிள்ளையா உன்னை ஏற்றுக்கொள்றேன், நான் உனக்கா சிந்தின அந்த இரத்தத்தினாலே பாவத்தை முற்றிலுமா கழுவி நீக்கிறேன்னு சொல்லி சுத்தப்படுத்திருப்பாரு. அவங்களுக்கு அடுத்த கிருபை வரங்களை கொடுத்து அவங்களை பெரிய ஊழியக்கார பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாரு. நீங்க அங்கேயே நிக்க கூடாது. அவரு தப்பு செஞ்சுட்டாரா, அந்த தப்பு செஞ்சுட்டாரா, நீங்க நரகத்துக்கு போயிடக்கூடாது. அல்லேலூயா. பாருங்கள், கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது தான் நம்முடைய வாழ்க்கை. மற்றவர்களை குறை கண்டுபிடிக்கிறது நம்முடைய வாழ்க்கை கிடையாது. அது ஒரு பெரிய சந்தோஷம். உங்களுக்கு தெரியுமா, அந்த விஎம்எம் ஊழியத்துல என்னெல்லாம் குறை இருக்கு உனக்கு தெரியுமா? டேவிட் கணேசன்ட்ட என்னெல்லாம் குறை இருக்கு உனக்கு தெரியுமா? அடியாத்தி கேள்விப்படலையா? இதெல்லாம் பேசி தொலையாதீங்க. நீங்க உங்க வீட்டுக்கு சாபத்தை வாங்கிக்கிறாதீங்க. நான் சொல்றது, நீங்கள் ஒரு குறைவுகளை பார்க்கிறீர்களா? நோவா வஸ்திரம் விலகி கிடக்கிறார், திராட்சை ரசம் குடிச்சு கிடக்கிறார். நோவாவுடைய சொந்த பிள்ளை பார்க்கிறான். பார்த்து என்ன செய்யணும்? கண்களை மூடி அந்த நிர்வாணத்தை மூடி மறைப்பதற்காக தானே பிரயாசப்படணும். அவன் வெளியே வந்து கூட இருக்கிற இன்னொரு சகோதரரிடத்துல சொல்றான். அந்த சகோதரர்கள் தகப்பனின் நிர்வாணத்தை பார்க்காதபடி பின்னாடியே போய் அவங்க நிர்வாணத்தை மூடினதாக வேதம் சொல்லுகிறது. நடந்தது என்ன தெரியுமா? இந்த 2 பேர்கள் நிர்வாணத்தை மூடின அவர் 2 பேரும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நிர்வாணத்தை அறிவித்த அவன் சபிக்கப்படுகிறான். உங்களுக்கு பைபிளை வாழ்க்கையில அப்ளை பண்ணணுங்க. நாம மற்றவர்களுக்காக குறைவுகளுக்காக ஜெபிக்கிறதுக்கு மட்டும்தான் பைபிள் அதிகாரம் சொல்லுது, கிரிட்டிசிசம் பண்ணுவதற்கல்ல. அவங்கள்ட்ட நேரம் எடுத்து நாங்க இப்படி கேள்விப்படுறோம், நீங்க கொஞ்சம் சரிப்படுத்தி கொள்ளுங்க. நான் என்னுடைய ஊழிய ஆரம்ப நாட்கள்ல ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செய்ய சொன்னார். இப்ப என்ன குறித்து ஒரு 2 பேர் குறை பேசுறாங்க. அந்த 2 பேரு இப்படி குறை பேசுறாங்கிறத ஒருத்தர் 3ஆவது ஆள் என்கிட்ட வந்து சொல்றான். இப்படி அவங்க 2 பேரும் பேசுறாங்க, அவங்கள போய் என்னன்னு பாக்குறேன்னு போய் நான் அவங்ககிட்ட போய் கேட்பேன், ஏங்க என்ன எப்படி சொல்றீங்க? நான் அவங்ககிட்ட பேசணும், அப்படித்தானே பேசுவோம். ஆனா ஆண்டவர் சொல்ற, அப்படி பேசாத, அவர்களாகவே உன்னிடத்திலே நேரடியாக இப்படி உன்னிடத்தில் குறைவுகள் இருக்க கணேசன் கேள்விப்படுகிறோம், உண்மையா என்று கேட்டால் அவங்களுக்கு நீ பதில் சொல்லணும். ஆமாங்க உண்மைதான், என்னை மன்னிச்சிருங்க, இல்ல நீங்க கேள்விப்பட தப்புங்க, அப்படி தவற புரிந்திருக்க உங்களுடைய வாதங்களை வைக்கலாம். 3ஆவது ஆள் பேச்சை கேட்டு போய் என்னை ஏன் குறை சொல்லணும்னு சொல்லக்கூடிய, இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்கிற சில கேரக்டர்ஸ், நல்ல கேரக்டர்ஸை நீங்க படிக்கணுங்க. கனிகள் அதான். நீங்க ஆதியாமத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் மனப்பாடம் பண்ணி என்னங்க பிரயோஜனம்? வாழ்க்கையில அப்ளை பண்ணணும். ஆவிக்குரிய கனிகள் 9ன்னு பைபிள்ல போட்டிருக்கு. அந்த கனிகள்ல 9 கனிகள்ல எத்தனை பாடம் பாஸ், எத்தனை பாடம் ஃபெயில்? இந்த செய்தியை கேட்கிற நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். முதல் பாடம் என்ன? அன்பு.
அன்புங்கிற பாடத்துல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க. கடந்த ஒரு 30 நாள்ல நான் எல்லார் மேல அன்பா இருந்தேன். யாரையும் குறை பேசல, யாரையும் தப்பா நினைக்கல, இச்சிக்கல, காயப்படுத்தல. சொல்ல முடியுமா? நம்ம ஒவ்வொருத்தரையும் உன் கண்ணுல இருக்கிற துரும்ப பாரு. அல்லேலூயா. என்ன மற்றவங்களையே பார்க்க கூடாதுங்க. நம்மங்க எழுப்புதல் இல்லாத காரணம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்குதுங்க. நீங்க ஒரு சர்ச்சுக்கு போனா ஆண்டவர் என் கூட என்ன பேசுறாருன்னு பார்க்கணும். இதுல எனக்கு என்ன வார்த்தைகள் வந்துச்சு, என்ன ஆறுதல் வந்துச்சு, எதை சரிப்படுத்தணும், எதை ஆண்டவர் கடிந்து கொண்டார், எதை நீங்க பார்க்கணும். அங்க அங்க போய் அவங்க என்ன ட்ரெஸ் போட்டு வந்தாங்க, இவங்க என்ன ட்ரெஸ் போட்டாங்க, பாஸ்ட் எங்க தப்பு விட்டாரு, அதெல்லாம் பார்ப்பீங்க. அதுக்காகலே உள்ள போனா இயேசுவை பார்க்கணும். இயேசுவை போல நீங்க மாறணுங்க. ஆயக்காரன் பரிசேயன் 2 பேரும் ஒரே சர்ச்சுக்கு போறாங்க. ஒரே பாட்டை பாடுறாங்க, ஒரே பிரசங்கத்தை கேட்கறாங்க, எல்லாம் கேட்கறாங்க. ஆனா வீட்டுக்கு போய் இயேசுவோடு போனது யாரு? ஒருத்தன் தான் போறான். ஒருத்தன் பூரா பெருமை. ஐயோ, நான் வாரத்துல 2 நாள் உபவாசம் பண்றேன், தசமம் கொடுக்குறேன், ஆண்டவர் அவனை போடான்ட்டார். அன்பிற்குரியவைகளே, இயேசுவை பார்க்கணும். அவன் தூரத்தில் மார்த்தட்டி அழுகிறான், கிருபையாயிரும் என்று அழுகிறான். நான் இன்றைக்கு என்னுடைய ஜெப வாழ்க்கையை எப்படி தெரியுமா ஜெபிக்கிறேன்? 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன்னா கிட்டத்தட்ட 50 நிமிடங்கள் எனக்காகத்தான் நான் ஜெபிக்கிறேன். ஏன்னா என்னை பத்தி எனக்கு தெரியும் இல்லைங்க. இப்ப இந்த செய்தி கேட்கிற நீங்கன்னா நல்லவங்களா? உங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கங்க. உங்கள்கிட்ட தவறுகளே இல்லையா? பாவங்களே இல்லையா? குறைச்சல்களே இல்லையா? அல்லேலூயா. நான் நான் ஒரு முட்டா பையங்க. நீங்க என்ன திட்டுனாலும் எனக்கு ஒன்றும் கோவம் வர. ஏன்னா என்கிட்ட குறை இருக்குல்ல. என் குறைவுகளை என்னால் சரிப்படுத்த முடியாது. அருமையான தேவனுடைய நான் என்ன செய்றேன்? எனக்காக நான் பாடல் பாடுகிறேன் ஆண்டவரிடத்துல. ஆராதிக்கிறது எனக்காகத்தான். அந்நிய பாஷை பேசி எனக்கு பக்தி விருத்திக்காக தான் நான் அந்நிய பாஷை நான் ஜெபிக்கிறேன். நன்றாக பாவங்களை அறிக்கை எடுக்கிறேன். காலையில நல்ல ஒயிட் ட்ரெஸ் போட்டு வெளியே போறோம். சாயங்காலம் வரையில அப்படியே ஒயிட் இருக்குதாங்க. நம்மளை அறியாமல தூசி வருது. ஆனா தூசிக்குள்ள நம்ம பெரளவா செய்யறோம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கைங்கிறது எப்படி? காலையில நீங்க வீட்டை விட்டு கிளம்புறீங்களா? வரும்போது ஆண்டுடைய சமூகத்தில் இரவுல நீங்கள் மறுபடியும் சந்திக்கும் போது உங்களுடைய இருதயம் அசூசிப்படும், உங்கள் சிந்தனைகள் அசூசிப்படும். பாவம் செய்திருப்போம். அதனாலதான் எனக்கு ஆண்டுடைய வார்த்தையை சொல்லி கொடுத்த சிவகாசியில இருக்கிற ஒரு பால்ராஜ் அப்படிங்கிற ஒரு அண்ணன் சொல்லி கொடுத்தாங்க. ஒவ்வொரு நாளும் நீ ஆண்டவரை சந்திக்கும் போது நீ பாவரிக்கை ஜெபத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார்கள். எப்படி ஜெபிக்கணும் கற்றுக் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, இன்றைக்கு என்ன முழுவதுமாக என்னை பாதுகாத்தற்கா ஸ்தோத்திரம்னு ஸ்தோத்திர பலி சொல்லிட்டு, இன்றைக்கு என் கண்களினாலே, இருதயத்தின் நினைவுகளினாலே, சிந்தனைகளினாலே, சரீரத்தின் அவயங்களினாலே, என்னுடைய செய்கைகளினாலே நான் பாவம் செய்தேன். ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிங்க. உம்முடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தினாலே என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றுங்க. தெரிந்தோ தெரியாமலோ எத்தனையோ பாவத்தை நான் செஞ்சிருக்கலாம், மன்னிங்கன்னு சொல்லி உங்களை பாவரிக்க பண்ணிட்டு தாங்க நீங்க அடுத்து நீங்க ஜெபத்திற்கு போகணும். அல்லேலூயா. நான் சொல்றேன், இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் 50 நிமிஷம் ஆயிருதுங்க. 1 மணி நேரத்தை ஜெபிக்கணும். மீதி 10 நிமிஷத்துல மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். இல்ல கூடுதலா நேரம் வேணுமா? ஒரு 1.5 மணி நேரம், 1.5 மணி நேரம் மற்றவங்களுக்கு ஜெபிக்கணுங்க. இப்படி நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய ஜெபம் வல்லமையுள்ளதாக இருக்கும். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். எப்பொழுதுமே ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்துல போறோம்னா ஒவ்வொரு ஜெப நேரத்துல ஆண்டவர் பேசுவாருங்க. இப்ப நான் மட்டும்தான் என்னுடைய ஒரு அறையில நானும் இருக்கோம், என் மனைவி இருக்கிறாங்க, இல்ல என் பிள்ளைகள் இருக்காங்க. நான் மட்டும்தான் பேசிட்டே இருப்பேன், எதிரில் உள்ளவங்க என்கிட்ட பேச மாட்டாங்கன்னா அது நல்ல அது உறவு இல்லைல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் உண்மையும் உத்தமத்தோடு ஒழுங்கு கிரமத்தோடு ஒரு ஜெப வாழ்க்கை வேத வாசிப்பு இருக்கிறதா, ஆண்டவடி உங்களோடு கூட பேசுவார். அவருடைய குரல் உங்களுக்கு பரிச்சயமா மாறும். நான் அடிக்கடி போற கூட்டங்கள் எல்லாம் என்ன சொல்லி கொடுக்குறேன், ஒரு கிறிஸ்தவன் இயேசப்பாவுடைய சத்தத்தை கேட்கணும். பரிசுத்தாவுடைய குரல் இது கேட்கணும். பைபிள் சொல்லுகிறது, வலதுபுறமும் இடதுபுறமும் சாயும் போது வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தத்தை நீங்கள் பின்னாலே கேட்பீர்கள். கேட்க முடியுங்க. இன்னும் அழகாக ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். ஆண்டவர் பேசுற சத்தம் உங்களுக்கு கேட்கணுங்க, கேட்கணும். இது ஆண்டவருடைய வார்த்தை, இது ஆண்டவருடைய பிரசன்னம், இது ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுக்கிறார்.
இந்த போதகர் மூலியமாக, என்னுடைய போதகர் மூலியமாக இந்த வார்த்தை எனக்குரிய தீர்க்க தரிசனம். ஆண்டவருடைய வார்த்தைகளை வகைப்படுத்தணும், வேறுபடுத்த தெரியணும், உங்களுக்கு இனம் காண தெரியணும். இப்ப நீங்க ஒரு 1000 மாடுகள் விட்டுக்கோங்க. 1000 மாடுகள்ல ஒரே ஒரு தாயை விட்டீங்கன்னா 1000 கண்ணுக்குட்டி இருக்குது, 1000 மாடுகள் இருக்குது. அந்த தாய் மாடு தன்னுடைய கண்ணுக்குட்டி எதன் கரெக்டா அடையாளம் கண்டுபிடிக்கும். கண்ணுக்குட்டிக்கு தாய் எதன் கட்டாயம் கண்டுபிடிக்குங்க. அல்லேலூயா! என்ன அன்புங்க. இப்ப எங்க வீட்டுல 2 பொம்மேரியன் நாய் வச்சிருக்கிறேன். என்னுடைய கால் சத்தம் வந்த உடனே, நான் நடக்கிற அந்த பாதை வந்த உடனே கேட்டுக்கிட்டு வந்து நிக்குங்க. அதுக்கு தெரியும். அது அந்த அசைவு கூட என் நாய்க்கு தெரியுங்க. நான் பேசுற தமிழ் வார்த்தைகள் என்னுடைய நாய்க்கு தெரியுங்க. உள்ளே போ அப்படின்னா போதுங்க, கூண்டுக்குள்ள போய் நிக்குங்க. நான் ஒரு பிளாக்கின்னு ஒரு நாய் வச்சிருக்கேன், அது ஓடி வரும். ஒயிட்சி அது ஓடி வரும். நான் சொல்றேன், ஒரு எஜமான் நான் வளர்க்குற நாய்களுக்கே என்னுடைய குரல் தெரிகிறதே. ஐயோ, கிறிஸ்தவ நண்பர்களுக்கு ஏசப்பாவுடைய குரல் இன்னும் பரிச்சயமாக மாறவில்லையே. நீங்க எத்தனை வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றீங்க? இன்னும் யாரோ ஒருத்தர் ஜெபித்தாதான் எனக்கு அற்புதம் நடக்கும். தடுமாறுறீங்களா, தள்ளாடுறீங்களா, தப்பான முடிவு எடுக்கிறீங்களா? நீங்க முதல்ல கற்றுக்கொள்கிற பாடம் ஏசப்பாவுடைய குரலை கேளுங்க. இப்ப என் மனைவி குரல் எனக்கு தெரியும். எனக்கு 3 பெண் பிள்ளைகள், ஒரு பையன் இருக்கிறான். என்ற லீடர்ஸ் குரல் தெரியும். நான் வளர்க்குற பிள்ளைகள் குரல் தெரியும். எப்படி அவளோடு கூட நேரம் செலவழிக்கிறேன், அவருடைய குரல் எனக்கு பரிச்சயமா மாறிச்சு. யாரு எந்த இடத்துல பேசினாலும் எனக்கு குரல் தெரியும். இது இவங்க வார்த்தை, இவங்க சத்தம். நான் நேசிக்கிற மோகன் சி லாசரஸ் அண்ணன் எங்கோ ஒரு செய்தி கேசட்டு பக்கத்து தெருக்கள்ல யாரோ ஒரு வீட்டுல கேட்குறாங்களா, எனக்கு தெரியும். அவங்க அண்ணன் பேசிட்டு இருக்கிறாங்க. இது மோகன் சி லாசரசனுடைய செய்தி. ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்ட உடனே சிவகாசியில பெல்ஹோட்டல் என்ற ஒரு இடத்துல அங்க ஒரு லைப்ரரி இருந்துச்சு. அங்க அண்ணன் பேசின 100கணக்கான செய்திகள் இருக்கும். அங்க எல்லாம் ஒரு வாரத்துக்கு ஒரு 2 கேசட் வாடகைக்கு எடுத்துட்டு போகலாம். அதுல உள்ள எல்லா கேசட்டு செய்திகளை கேட்டு கேட்டு அவங்களுடைய குரல், அந்த வார்த்தைகள் எல்லாம் எனக்கு பரிச்சயமாக மாறிடுச்சு. அல்லேலூயா! இதே போலதாங்க நான் ஏசப்பா சமூகத்துல காத்திருக்க அவன் மீது அன்பு செலுத்த ஆண்டவருடைய குரல் எனக்கு பரிச்சயமா மாறிடுச்சு. இல்லாட்டி இவ்வளவு பெரிய ஊழிய தலைவனா எப்படிங்க இருக்க முடியும்? இதை செய், இதை செய்யாத, இதை பேசு, எல்லாம் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். அல்லேலூயா! என்ன அன்பு ஐயா! எனக்கு ஆசைங்க, இந்த செய்தி கேட்கிற நீங்க எல்லாரும் ஒரு ஒழுங்கும் கிரமமான ஒரு ஜெப வாழ்க்கையை ஆண்டவரோடு கூட தொடங்குங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். அல்லேலூயா! அவர் பேச ஆரம்பிச்சுட்டா உங்களுக்கு தோல்விகளே வராதுங்க. தோல்விகள் வந்தாலும் அது ஜெயமா மாறும். இப்ப சிவந்த சமுத்திரம் வந்துருச்சா? ஏன் சிவந்த சமுத்திரம் கேள்வி கேட்டு உங்க நேரத்தை வீணடிச்சிடாதீங்க. நீங்க போய் ஜெபிக்க வேண்டிய என்ன, ஆண்டவர் இந்த சமுத்திரத்தை எப்படி நான் கடக்கணும் கேட்கணும். வரும் ஆண்டவர்கிட்ட பிளான் கேளுங்க. அவர் சொல்லுவார், ஒரு சோம்பேறி திட்டம் கொடுப்பார். அல்லேலூயா! அவர் சொல்ற ஆலோசனை என்ன, உன் கையில இருக்கிற கோலை எடுத்து நீட்டுறாங்கிற. நான் அடிக்கடி என் சண்டே கிளாஸ் கிராம பசங்களுக்கு சொல்றேன், இப்படி நேரம் நல்ல நீங்க பிரசங்கிக்கிற நல்ல நேரம் நெல் உட்காந்துக்குவாங்க அப்படி நான் செய்யற மாதிரி சொல்லுங்க. 1 2 3 4 ஸ்வைங், அவ்வளவு நீட்ட வேண்டியதாங்க. செங்கட 2ஆ பிளக்குதுங்க. என்ன ஆண்டவருங்க! எரிகோ வந்துருச்சா, அழுதுகிட்டே கிடக்காதீங்க. ஐயோ எரிகோ வந்துருச்சே அழுகாதீங்க. உங்க வாழ்க்கையில எரிகோ வரும். ஆண்டவரோடு நடக்கிற வாழ்க்கையில யாருங்க உபத்திரமே வராதுன்னு யாருங்க சொன்னது? போர் அடிச்சிருங்க. ஆண்டவருடைய வல்லமை நீங்க அறியவே முடியாது. கூட இருக்கிற சீசர்கள் தான். அவர் தான் அங்க போங்க, புறப்பட்டு போங்கன்னு சொல்லி மத்திய 14ல துரிதப்படுத்துகிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி புறப்பட்டு போறாங்க. ஆனா அங்கு அலைகள் வருகிறது, எதிர்காற்று அடிக்கிறது, பயப்படுகிறார்கள். அல்லேலூயா! அவர்தான் போன்னு சொல்லுவாரு. ஆனால் பிரச்சனைகள் வரும். ஆனால் ஆண்டவர் மறுபடியும் கடல் மீது நடந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்கிற தேவன் என்பதை அவர் நிரூபிக்கிறார். காற்று கடலும் அமர்ந்து விடுகிறது, அமைதல் ஆகிறது. அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு சொல்லி அவர் தான் அழைச்சிட்டு போவார். ஆனா பிரச்சனைகள் வரும். வந்தா என்ன, ஆண்டவர் அற்புதம். இதெல்லாம் எதற்காக? உன்னோடு கூட இருக்கிற ஆண்டவராகி நான் எவ்வளவு பெரிய அற்புதம் உள்ள ஆண்டவர் என்பதை நீ அறிஞ்சு கொள்ளுங்கிறத ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பதற்காக சில அற்புதங்களை செய்து காண்பிக்கிறாருங்க. ஆமென். அல்லேலூயா!
உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் அந்த உலகத்தை ஜெயித்தேன் என்றுதான் சொல்றாரு. உபத்திரமே வராதுன்னு சொல்லலைங்க. என்ன வேணாலும் வரட்டும். எரிகோ வந்துருச்சா, அழுகாதீங்க. கடன் பிரச்சனை வந்துருச்சு, வியாதி எரிகோ வந்துருச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை, அவமான நிந்த கஷ்டம் அழுக கண்ணீர் அழுதுகிட்டே இருந்து பல மாதங்களை வேஸ்ட் பண்ணிட்டீங்க. இன்னும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆண்டவர்கிட்ட போய் உட்காருங்க, அழுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை நான் என்ன செய்யணும்னு கேளுங்க. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அதை சுத்தி வாங்குற, நான் அடிக்கடி சொல்றேன், கிறிஸ்தவங்களுக்கு ஊர் சுத்துறதே பிடிக்கும். சும்மா தாங்க சுத்தி சுத்தி வர்றோம். தமிழ்நாடு அப்படியே தான் இருக்குது, இந்தியா அப்படியே இருக்குது. கிராமங்கள் பாழாய் போயிருச்சுங்க. பாவம் பெருகுதான் செய்யுது. பாவம் எங்க குறையுது? பாருங்க, எல்லாம் பெரியவங்க தான் அந்த காலத்துல எங்க கிராமத்துல குடிப்பாங்க. இப்ப வாலிபர்கள் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நான் கேள்விப்படுற ஒரு சில விஷயங்கள், சில கிராமங்கள்ல பெண்களும் குடிக்கிறாங்க. ஏன்னா வேதனைங்க. சிறு பிள்ளைகள் குடிக்க பழகுறாங்க. ஒரு டீச்சர் சொல்றாங்க, என் கிளாஸ்க்கு நான் 7ஆம் படிக்க வர்ற பிள்ளைகள் ஆளுக்கு 5 ரூபா 10 ரூபா போட்டு அங்க போய் சாராய் பாட்டில வாங்கி எல்லாரும் ஷேர் பண்ணி குடிச்சிட்டு தான் கிளாஸ்க்கே வர்றாங்க. சின்ன பிள்ளைகள்ங்க, பெண் பிள்ளைகள். ஏன்னா வேதனை ஐயா, வேதனை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் அமரும் போது ஆண்டவர் திட்டங்களை தருவார். சும்மாவே இருக்கக்கூடாது, அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட போன ஒரு பதில் தருவாருங்க. எரிகோவை சுத்தி வாங்குறாரு. கடைசியா அவர் சொல்லும் போது ஆர்ப்பரிக்கணும், அவ்வளவுதாங்க. சும்மா சத்தம் போடக்கூடாது. இன்னைக்கு கிறிஸ்தவ சபைகள்ல கிறிஸ்தவ கூட சத்தம் மட்டும்தாங்க கூடுது. கை தட்டுறாங்க, மியூசிக், என்ன மியூசிக்ங்க, இறைச்சல். அப்பா, அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லாம் நெஞ்ச பிளக்குதுங்க. சவுண்டு ரொம்ப இருக்குதுங்க. அதெல்லாம் தப்பு சொல்ல, நரகத்துல கூட தாங்க சவுண்டு ரொம்ப இருக்கணும். அர்ப்பணிப்பு வேணுங்க. அல்லேலூயா. அங்கு சத்தம் வர்றது பெரிய பிரச்சனை. சத்தம் வர்றது வராம கூட இருக்கட்டும், அர்ப்பணிப்பு இருக்கணும், கனி இருக்கணும். இந்த வாரம் கூட்டம் கூடி அந்நிய பாஷை பேசி சத்தம் பட்டு மியூசிக் அடிச்சு டான்ஸ் ஆடிட்டு வீட்டுக்கு போ. அடுத்து வரும்போது ஒரு 100 பேர் சர்ச்சுக்கு வந்துட்டு ஆட்டம் போட்டு போறீங்களா, அந்நிய பாஷை கேட்டு ஒரு பிரசங்கத்தை போட்டு போறீங்களா, அடுத்த வாட்டி ஒருத்தராவது உங்க சர்ச்சுக்கு வர வேண்டாமா? என்ன கேட்ட 10ல் 1 தசமமா கொடுக்கணும். 10 பேர் ஒருத்தர் கூட்டம், 100 பேருக்குன்னா ஒரு 10 பேராவது சர்ச்சுக்கு வரணுங்க. இல்ல அந்த சர்ச்சு ஆராதனை ஃபெயிலியர், தோல்வி அடைந்தீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவ வாழ்க்கை அர்த்தமுள்ளதா வாழணும். இதை கேட்கிற உங்கள்கிட்ட ஏசப்போ ஒரு வார்த்தை எனக்கு சொல்ல சொன்னாருங்க. நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கவனிங்க. எரேமியா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தா 2ஆம் வசனத்தை, நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன். அல்லேலூயா. அங்கே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கறதுக்காக அங்க கிளம்பி போன நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் எங்கேயே பேச மாட்டாரா? சில காரியங்கள் ஆண்டவர் ஒரு சில இடத்துக்கு உன்னை கொண்டு போனாதான் அங்க வச்சு உன்கிட்ட பேசுவார். இந்த தீர்க்கதரிசியா இருக்கலாம், உனக்கு சொன்னா புரியாதுப்பா, சிலதை பிராக்டிக்கலா தான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். அல்லேலூயா. குயவன் வீட்டுக்கு போனா அங்கு 4ஆம் வசனத்துல பாருங்க, குயவன் வணிந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறு பாண்டமாக வணிந்தான். இவ்வளவுதாங்க. நான் சொல்றேங்க, ஒரு மண்ணு கையில இருக்குதுங்க, குயவன் கையில இருக்கிற மண்ணு கையில இருக்குது. அத ஒரு பாண்டமா அது செய்ய நினைக்கிறாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குயவன் இருதயத்துல என்ன வரைபடம் இருக்குன்னு மண்ணுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. எனக்கு இந்த செய்தி கேட்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என்ன அற்புதம் செய்ய போகிறார், எப்படிப்பட்ட கனமுள்ள பாத்திரங்களா உங்களை உருவாக்க போகிறார் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுங்க. இன்னும் எல்லாம் தெரியணும்னு சொல்லி நினைக்காதீங்க. நிறைய பேர் போன் அடிப்பாங்க, பிரதர் ஆண்டவர் என்ன சொன்னார், நீ உருப்படணும்னு சொன்னார், நீ மண்ணாருன்னு சொன்னார். நான் சொல்லுவேன், மண்ணு கேள்வி கேட்க கூடாதுங்க, மண்ணு சந்தேகப்படக்கூடாது, மண்ணு பயப்படக்கூடாது. எனக்கு எப்போ அற்புதம் நடக்கும், எனக்கு எப்போ கல்யாணம் நடக்கும், எனக்கு எப்போ குழந்தை பிறக்கும், எனக்கு எப்போ வேலை கிடைக்கும், எனக்கு சொந்த வீடு எப்போ கிடைக்கும். நான் சொல்றேன், எனத்தையாவது கேள்வி கேட்டு உங்க உடம்ப கெடுத்துக்கிறாதீங்க, உங்க தூக்கத்தை கெடுத்துக்கிறாதீங்க. மண்ணா இருங்க. பாருங்க, உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப யோசேப்பு இருக்கிறான். யோசேப்புடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருக்காருன்னு யாருக்குங்க முதல்ல தெரிஞ்சு? அவன் அப்பாவுக்கு தெரிஞ்சுதாங்க? தெரியல. கூட பிறந்தவங்க எவனுக்கும் தெரியல.
யோசேப்புக்கு தெரிஞ்சதாங்க, தெரியல. இதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் இன்னைக்கு கிராம மிஷனரி இயக்கன்ற ஒரு ஊழியத்தை 27 வருஷம் முடிஞ்சு 28ஆம் வருஷமா செய்யறேன். ஒருவேளை என்னை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இந்த கைகளை வைத்தால் பிசாசு ஓடுகிறது. இந்த கைகளை வைத்து கிருபையாக ஜெபிக்கும்போது வியாதிகள் சுகமடைகிறது. ஒருவேளை காது கேட்காதபடி காது கேட்கிறது. முடவன் எழுந்து நடக்கிறான். அல்லேலூயா. நான் சும்மா தெருவுல நடந்தாலே பிசாசு ஓடுதுங்க, ஜெபிக்கலங்க, பிசாசு ஓடுதுங்க. என்ன ஆண்டவர் ஐயா! ஒருவேளை இப்படிப்பட்ட ஊழியக்காரனாக ஆண்டவர் என்னை மாற்றப் போகிறார் என்று எனக்கு எப்படி தெரியும்? சிறு வயதுல இருந்து கிராமத்திலே இருந்தேன் ஐயா, இருந்தேன். அடிக்கடி கேட்பேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட சாட்சி என்ன? டாக்டர்கள் என் இருதயத்துல வியாதி இருக்கிறது என்று சொன்னார்கள். 6 மாதத்தில் மறுத்து விடுவா என்று சொன்னார்கள். எல்லா இடத்துக்கு போனேன், சுகம் இல்லை. கடைசியா சாகிறது சாப்பிட்ற கிறிஸ்தவங்க சாமியை கும்பிட்டு சாவான்னு சொல்லி சர்ச்சுக்கு போனாங்க. ஏசப்பா எனக்கு சுகம் கொடுத்தாருங்க. ஏசப்பா சுகம் கொடுத்தாரு. கொஞ்ச நாள்ல இயேசுதான் எனக்கு சுகம் கொடுத்தாரு, அவர் தான் நல்ல சாமின்னு கொஞ்ச நாள் நல்லா இருந்து, கொஞ்ச நாள் அவர் மறுதளிச்சிட்டேன். ஆனாலும் இயேசப்பா என் கிராமத்திற்கு என்னை தேடி வந்தாருங்க. எனக்கு முன்பாக தரிசனம் ஆனார். உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக அவர் அழுது கொண்டே இருந்தார். தன் பாரங்களை சொல்லி சொல்லி அழுகிறார். நானே தேவன், என்னை தவிர வேற தேவர்கள் இல்லை. நான் இந்த ஜனங்களுக்கா பரிதவிக்க என்னால் படிக்கப்படி என் ஜனங்கள் இப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்கும்படி விரும்புகிறேன். என்னை அல்லாமல் எங்கே போய் கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி அழுதார். நான் அவரை முதல் பார்க்கும்போது அவர் இயேசு என்று எனக்கு தெரியாது. யாரோ ஒரு மனிதர் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கு அழுகிறார் என்றுதான் நான் அவரை பார்த்தேன். நானும் அழ ஆரம்பித்தேன். எங்க போனாலும் அப்படி அழுகிற சத்தம் என்னை துரத்தி கொண்டே இருந்து, எந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியில் போனாலும் அவர் அழுகிற சத்தம் என்னை துரத்தினது. ஒரு கிறிஸ்தவ நண்பர் தான் அழுகிற ஒரு மனிதர் அல்ல, அவர் தான் இயேசு கிறிஸ்து எனக்கு சொல்லி கொடுத்தார். இந்த இயேசுவின் கைகளில் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், ஏன் ஆண்டவரே இருதயத்துல வியாதி கொடுத்து அதுக்கப்புறம் சுகமாக்கி என்னை ஊழியக்காரனை மாத்தினீங்கன்னு கேள்வி கேட்க முடியுமா? ஏன் ஆண்டவரே என்னை சின்ன கிராமத்துல பிறக்க வச்சிங்க, என்னை ஊழியக்காரன் முன்குறிச்சிங்களே, என்ன திருநெல்வேலியில, நாகர்கோவில்ல, தூத்துக்குடியில பிறக்க வச்சிருக்க வேண்டியதானே கேள்வி கேட்கிறேன். ஏன் ஆண்டவரே நல்ல அப்பா, கிறிஸ்தவ அப்பா அம்மாவை கொடுத்துருக்க வேண்டியதானே? எங்க அப்பா கற்பையாங்கிற ஒரு அப்பாவை கொடுத்தீர், சரஸ்வதின்னு ஒரு அம்மாவை ஏன் கொடுத்தேன்? பல கேள்வி எனக்கு இருக்குதுங்க. ஏன்னு எல்லா கேள்விக்கும் பதில் நமக்கு தெரியாதுங்க. நாளானது விளங்க பண்ணும். யோசேப்புடைய வாழ்க்கையிலே என்னை குறித்து என்ன தரிசனம் வைத்திருக்கிறார், என்னை எத்தனை லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றப் போகிறார். எல்லாம் எனக்கு விரோதமாக நடக்கிறது. கூட இருக்கிற சகோதரர்கள் குழி வெட்டுகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள், நிர்வாணப்படுத்துகிறார்கள், எல்லாம் நடக்கிறது. ஆனால் ஒரு நாள் வரும்போதுதான், ஓஹோ, இதற்காகத்தான் அந்த அவமானமா, இதற்காகத்தானா அந்த நிந்தையா, இதற்காகத்தானா என்னை இத்தனை வேதனைகள் நடந்ததா, சிறையிருப்புகள் நடந்ததா? ஒரு நாள் அவனுக்கு புரிகிறான். அவன் சொல்லுகிறான் தன் சகோதரர்களை பார்த்து, நீங்களும் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆண்டவர் என்னை நன்மையாக மாற்றினார். இந்த செய்தி கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க எதையுமே ஆராயாதீங்க, ஜஸ்ட் மண்ணாருங்க. உங்களை புரிஞ்சவங்க உங்களை சுத்தி யாரும் இருக்க முடியாது. உங்க அப்பா அம்மா உங்களை புரிய முடியாது, உங்க கூட இருக்கிற சகோதர சூழல் இருக்க முடியாது, உங்க கூட வேலை பார்க்குறவங்க நீங்க யாரு, உங்க அர்ப்பணிப்பு என்ன, உங்களை ஆண்டவர் எவ்வளவு பிளஸ் பண்ண போறவங்க தெரியாது. உங்களை தெரியுமாங்க? தெரியாதுங்க. ஜஸ்ட் நீங்க மண்ணா இயேசுப்பா கைகளை ஒப்பு கொடுத்தா போதுங்க. அல்லேலூயா. ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார், எடுத்து பயன்படுத்துவார். ஐயா, செய்தி கேட்கிற நண்பர்களை நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவரே இந்த நாளிலிருந்து நான் கேள்வி கேட்க போறதில்லை, முறுமுறுக்க போறதில்லை. என் வாழ்க்கையில ஒரு பெரிய தேவ திட்டம் வச்சிருக்கிறீங்க, அந்த திட்டம் நிறைவேறுவதற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன், என் நேரங்களை, என் ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணிங்க. ஆண்டவர் எல்லாருடைய கண்கள் ஆச்சரியப்படும்படியாக உன்னை ஆசீர்வதிப்பார். உன் சத்துருக்களுக்கு முன்பாக உன் தலையை உயர்த்துவார், உன்னை கனப்படுத்துவார். யோசேப்பு உயர்த்தினது போல, யோசேப்பு லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றினது, ஒரு தேசத்திற்கே ஒரு அதிகாரியாக மாற்றினது போல உன்னை மாற்றுவார். ஜெபிப்போமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் அப்பா. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் குயவன் கையில இருக்கிற மண்ணை போன்று
மண்ணை போன்று நான் இருக்கிறேன் என்கிற உணர்வைத்தார், நம்பிக்கையைத்தார், விசுவாசத்தைத்தார். என்னை குறித்து ஒரு தேவ திட்டம் என் ஆண்டவருக்கு தான் தெரியும். நான் ஜஸ்ட் அவர் கைகளில் இருக்கணும், அர்ப்பணிக்கணுங்கிற அந்த உணர்வைத்தார். ஒவ்வொருவரையும் கைகளில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். யோசேப்பின் தலை உயர்த்தினது போல இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய தலையை நீர் உயர்த்துவீராக. தேவக்கரம் அவளை தொடுவதா, பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தால் நிறைத்தல்லும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு நாமத்தினால் பிதாவே.